திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுப பலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அவர் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த கிரக பயிற்சி மிகவும் ஆவலுடன் எதிர்பார்ப்பதன் அவசியம். இந்த வருடம் மிகவும் முக்கியமான வருடம். சனி, ராகு, கேது, குரு என எல்லா வருட கிரகங்களும் பயிற்சியாவதால் அதனுடைய தாக்கங்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் இருக்கும். அதில் சனி, ராகு, கேது பாவ கிரகங்கள் என்பதால் அதிக சுபபலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே சுபன் குருவினுடைய கிரக பயிற்சி ஏதாவது ஆறுதலாக இருக்காதா என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 1ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 1ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இவ்வாறு குரு அமர்ந்த இடம் பார்த்த இடத்தின்படி கும்பராசினுடைய சுப அசுப பலன்களை இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். அசுப பலன்கள் இருந்தால் என்ன செய்வது என்று கேட்டால் அதற்கான பரிகாரத்தையும் நாம் இதில் பார்க்கலாம். முதல்ல குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால
உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப கம்மி. கைட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு ஒரு அளப்பரிய குணம் ஒன்று வரப்போகுது. அதாவது யாராவது வந்து கேட்டாங்கன்னா நல்ல ஆலோசனை சொல்லி அவங்கள எப்படி போகணும் வைக்கணுங்கிற வழி நடத்துறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதை செய்யவும் செய்வீங்க. அது ரொம்ப சின்சியராக அந்த வழிகாட்டுதலை செய்வீங்க. அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தேடித்தர போகிறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். ஒரு ஆளுக்கு வழிகாட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. போன வருஷமும் முந்தின வருஷமும் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்க்கு மெட்ராஸுக்கு போக வேண்டிய பொண்ணு தெரியாதனமாக கோயம்புத்தூரில் வந்து இறங்கிடுச்சு. அங்கே வந்த பிறகு தான் தெரியுது அது மெட்ராஸுக்கு போகணும் அப்படின்னு. அது அந்தளவுக்கு கொஞ்சம் படிப்பில் தெற்கு மாவட்டத்துலேருந்து வந்ததுனால அது கொஞ்சம் பயந்துருச்சு. உடனே அந்த ஏரியாவில் இருந்த எல்லாருமா சேர்ந்து கையில் காசு போட்டு உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சு அவங்களோட ஃப்ரெண்டை மெட்ராஸில் ஃப்ளைட்டில் ரிசீவ் பண்ணி. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் ஒரு அந்தளவுக்கு மாடர்ன் இதெல்லாம் தெரியாது. அதனால் ஏர்போர்ட் வந்து அவங்கள வெளியில் கூப்பிட்டு வந்து அந்த கவுன்சிலிங் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஸ்பான்டேனியஸாக ஒர்க் பண்ணி அந்த குறித்த நேரத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் சேர்றாங்க. அதை வழிகாட்டுதல், அது வழிகாட்டுதல் மாத்திரம் இல்லாமல் அதை செயல்படுத்தி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி குணமெல்லாம் உங்களுக்கு இந்த தடவை வரப்போகுது. அதுக்கு காரணம் உங்களுடைய பிறந்த மனப்பான்மை, தாராள குணம். அதுக்கு குரு உங்களுக்கு நல்லாவே அது அனுகிரகம் பண்ணிடுறார். அதனால் விஐபியோட ஆதரவெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் இவ்வளோ நல்ல தைரியமாக தர்மகாரிய சிந்தனைகள்லாம் செய்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து உள்ளவங்க எல்லாருக்கும் செய்கிறதுக்கு அந்த குணம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு இருக்குது, அதை செய்கிறீங்க. உறவினர்களால் ஆதரவு ஆதாயங்கள்லாம் நல்லா இருக்குங்க. குழந்தைகளோட செயல்திறன் உங்களுக்கு மன திருப்தியை தரும். அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். துணிச்சல்கள் அதிகரிக்கும். துணிச்சலாக இந்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. குரு பக்தி, இறை பக்தி அதிகரிக்கும். நல்ல வழி, நல்ல திட்டங்கள் என ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டியாக எல்லாருக்கும் இருப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. கொடுத்த வாக்குப்பளித்தம் உங்களுக்கு மிக சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதில் மெயின் ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மௌனமாக இருந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய நீங்கள் வாக்குப்பளிதங்கிறது வேறு. அதாவது இந்த மணிரத்னம் படத்தில் வேறு ஒரு வசனம் பேசினாலும் நச்சுன்னு பேசுகிற மாதிரி பேசுகிறது ஒன்று தான் இருக்கும். ஆனால் அது கூட நடக்கக்கூடியது தான் பேச போகிறீங்க. அதே நேரத்தில் நிறைய இடத்துல மௌனமாக இருந்து காரியங்களை சாதிப்பீங்க. அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இல்லை. சில பேருக்கு அந்த சித்து கைகூடும். அந்த மாதிரி மௌனமாக இருந்து எல்லாத்தையும் வனப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் கிடைச்ச பிறகு அது நல்ல விருத்தியாகும், நல்ல வளர்ச்சியாகி அதை மென்மேலும் பூர்வீகத்தில் நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்க்கறதுனால என்னங்கன்னா தந்தை வழி ஆதரவு உண்டாகும். தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள், நெடுதூர பயணங்கள் எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு வருவீங்க. அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், லாட்ரி, போட்டி பந்தயங்கள் எல்லாம் நல்லா வெற்றி பெறுவீங்க. நேர்மை, ஒழுக்கம் இவற்றால் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீங்க. மைத்தினரோட நல்ல ஒரு கருத்து உடன்பாடு ஏற்படும். 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம நல்ல படங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அதே இது அப்படியே உங்களுக்கு வணிகத்துலேயும் பிஸ்னஸ்லேயும் வரக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தலைமை பண்பு உண்டாகும், நல்ல ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள். சித்தப்பா தந்தை போன்றவர்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதமும் அவருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டாகும். 9ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை உங்களை பார்க்கப் போகிறார். ஆரோக்கியத்தை நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குருபலம் அதிகமாகும். குருபலம் அதிகமாகும் போது என்ன ஆகும்? திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் குழந்தை இருக்கும். கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்விகளில் நல்ல சிறப்பு உண்டாகும். நினைத்த வேலை கிடைக்கும். நினைத்த கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும். அது போன்ற நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம்.
குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி ஆகிறார். அப்போ 11ஆம் அதிபதி 5ல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி, மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி, ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ்லாம் கிடைக்கும். அதாவது நீங்கள் விரும்பிய பாடத்தோட இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ட்ரெண்டாக இருக்கோ அந்த பிரான்ச்சு, அந்த டெக்னாலஜிலாம் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நேர்மை, ஆன்மீகப்பற்று, பொதுநல சேவை, இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. டெய்லி தண்ணி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுடைய ஒரு நாள் கடந்து போவது மிகவும் கடினம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு அன்றாட கடமைன்னு கூட சொல்ல முடியாது. அன்றாட ஒரு ஜீவாதாரமாக அதை செய்கிறீங்க. ஆத்மாத்மாக அது நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த பொதுநல சேவை, ஆன்மீகத்தினுடைய நாட்டம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அன்றைக்கி பொழுது போன மாதிரி இருக்காது. அந்தளவுக்கு உங்களுக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும், செய்தும் காட்டுவீங்க. அரசு வழி ஆதரவு, அரசு காரியங்களில் சகாயங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். இவ்வளோ இருக்கிறதுனால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லவும் வேணுமா? இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அமோகமான வாழ்க்கையாக இருக்கிறது. 2ஆம் அதிபதி 5ல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெருமை உண்டாகும். செல்வாக்கு, செல்வம்லாம் சேர்றதுனால மிகப்பெரிய செல்வந்தராகுவீங்க. கூர்மையான புத்தி உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். எதையும் ஒரு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. பூர்வீக சொத்து ஏற்கனவே உங்களுக்கு அதிகரிக்குன்னு சொல்லியிருக்கோம். பூர்வீக சொத்து கையில் கிடச்ச பிறகு விருத்தியாகன்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகிடுவீங்க. இப்போ பூர்வீகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம், ஒரு அடையாளம், பெருமை. பூர்வீகத்தில் போனீங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் சல்யூட் அடித்து நிற்போம் கை கட்டிட்டு. அந்தளவுக்கு பூர்வீகத்தில் உங்களுடைய செல்வாக்கெல்லாம் உயரும். பூர்வீகத்தில் மாத்திரம் இல்லாமல் வெளி உலகத்தில் வேலை செய்கிற இடத்துல எல்லோராலையும் பாராட்டப்படுவீங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பாக செய்யணுன்னா நேரடியாகவோ உபத்தொழிலாகவோ குலத்தொழிலை செய்வது இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். எல்லாமே அமோகமாக இருக்குது. இந்த அமோக பலன்கள் ஆத்மார்த்தமாகவும் அதிகமாகவும் கிடைப்பதற்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை தினம் தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் விளக்கு ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை தினம் மகாலட்சுமியை வழிபடுங்க. இந்த குரு கிரகம் மாத்திரம் இல்லாமல் எந்த கிரகத்துடைய பயிற்சி வந்தாலும் அதனுடைய பிரச்சனைகளை சமாளிக்கும் பக்குவத்தையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.